இன்னொன்னு அதோட திமுக வேட்பாளர் நேற்று பேசினார், பாத்தீங்களா? யாராவது வீடியோல பாத்தீங்களா? திமுக வேட்பாளர் பேசுறாரு, ஒரு தம்பி கேக்குறான், ஐயா எப்பயா மதுவிலக்கு கொண்டு வருவீங்கன்னு கேக்குறான் வேட்பாளரை பார்த்து. திமுக வேட்பாளர் பார்த்து திமுக வேட்பாளர் என்ன சொல்றாரு தெரியுமா? அது எங்க வேலை கிடையாது, நீ மோடியை போய் கேளு, மத்திய அரசு போய் கேளு. அடப்பு படுப்பு வாயில வருது. ராமர் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்தில் போய் ஏதாவது பேசுவாங்க, அது கூட தெரியல. மது விலக்கு என்பது மாநில பட்டியலில் இருக்கு, மாநில அரசு தான் அது முடிவு செய்ய வேண்டும். அதை விட அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் அதுல 47வது பாகத்தில் என்ன இருக்கு? ஒவ்வொரு மாநிலம், இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அது தெரியுமா? இந்த வேட்பாளர் தெரியுமா? தெரிய வாய்ப்பு கிடையாது, இதெல்லாம் தெரியாது. அதனால அது தெரிய வாய்ப்பு கிடையாது. இதுதான் ஏற்பாடு, இதுதான் திமுக. இதேதான் நாடாளுமன்றத்தில் நடந்தது தமிழ்நாட்டில். 40 ஜெயிச்சோம். அந்த 40 வேட்பாளர்கிட்ட போய் கேளுங்களேன், ஏதாவது தெரியுமா? ஏதாவது விவரம் தெரியுமா? இந்த வேட்பாளர் எப்படி நல்லவங்களா, கெட்டவங்களா, படிச்சவங்களா, பண்புள்ளவங்களா, இல்ல கொலை செய்யறவங்களா, கஞ்சா விற்கிறவங்களா, சாரார் விற்கிறவங்களா? எதையும் பார்க்கலையே. நாடாளுமன்ற எதையும் பார்க்கலையே. சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, தகுதியான வேட்பாளர் பார்த்து ஓட்டு போட்டீங்களா? இல்லையே. தமிழக மக்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு தகுதியான வேட்பாளர் அன்புமணி இருக்கிறார், சி அன்புமணி. ஒரு விவசாயி மகன், நேர்மையானவர், நாணயமானவர், உங்களுக்காக உழைக்கின்றவர். இவரை தேர்வு செய்யுங்க. திமுக வேட்பாளர் சட்டம்னா என்னன்னு தெரியல, சாராயனா என்னன்னு தெரியல. சாராயனா தெரியுது, அது வேற. அது சட்டம், அதுக்கு சட்டம் தெரியல. மோடியை போய் கேட்கறான், ஏயா உங்க முதலமைச்சருக்கு நினைச்சு ஒரு கையெழுத்து போட்ட தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு வரப்போகுது, அது கூட தெரியாத சட்டமன்றத்துக்கு அனுப்ப போறீங்களா? நீங்க அனுப்புவீங்களா? நினைச்சாலும் நடக்காது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க. உங்களை என்னென்னவோ அடிமை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? இந்த சமுதாயத்தை படிச்சுக்கணும், அவன் கணக்கு போடுறான். ஓ இங்கதான் போனா இந்த ஓட்டுலாம் அவங்க போட மாட்டான், இது நமக்கு ஓட்டு. அங்க போனா அந்த ஊருக்கு போனா, ஓ அது அவங்க அந்த ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, இது நமக்கு ஓட்டு. இங்க போனா, ஓ இந்த ஓட்டெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். இதுதான் திமுக. அதனால இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாய கட்சிகள், அனைத்து சமுதாயங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த தேர்தல் உங்களுடைய மானம் மரியாதை காக்கின்ற தேர்தல். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது, அவங்க ஆட்சிக்கு போவது கிடையாது, ஆட்சி விட்டு போவது கிடையாது. இந்த தேர்தல் இன்னொரு தேர்தல். ஆனால் நமக்கு இது மானம் மரியாதை, சுயமரியாதை, கௌரவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வளர்ச்சி. நந்தன் கால்வாய் கேட்டு அழுத்து போச்சா? இவங்க அப்பா தான் முதல்ல கொண்டு வந்தது, அறிவிச்சது. ஏ கோவிந்தசாமி அவர்கள் திமுகவிலே உதயசூரன் சின்ன கொடுத்தது ஏஜி சம்பத் அவங்க தந்தை. அவர் 1971 அறிவிச்சார், வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். அன்னையிலிருந்து இன்னைக்கு ஐயோ வரப்போல தேர்தல் வரப்போல நந்தன் கால்வாய் அடுப்படுவாங்களா? ஏயா அந்த மனசு கூட இல்லையா அவங்களுக்கு? அது ஒரு 300 கோடி செலவாமாயா. துறிஞ்சலாறுல தென்பண்ணை இணைச்சு இங்க இருக்கிற ஒரு 44 ஏரிக்கு கொண்டு வர தண்ணி கொண்டு வர துப்பி உனக்கு. நீங்க எதுக்கு எனக்கு ஆளுகிறீங்க? ஆட்சி செஞ்சு இருக்கீங்க, எலெக்ஷன் நேரத்தில் எதுக்காக வரீங்க? ஓட்டு கேட்கறீங்க, என்ன நம்பிக்கையில ஓட்டு கேட்கறீங்க? இது வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் கூலியா இருக்கு. காலகாலமா நீ கூலியாதான் இருக்கணுமா? காலகாலமா நீ விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணுமா? காலகாலமா நீ ரோடு போடணுமா? காலகாலமா கல்லு உடைக்கணுமா? காலகாலமா ஆடு மாடு மேய்க்கணுமா? காலகாலமா அந்த பாலை கறந்து அதைத்தான் வாழ்க்கையை ஓட்டணுமா? உன் பிள்ளைங்க படிக்க கூடாதா? படிக்கணும், கௌரவமா இருக்கணும். உன் பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போனா உனக்கு கார் வாங்கி கொடுப்பா, வீடு வாங்கி கொடுப்பா, எல்லாம் பைக் வாங்கி கொடுத்து சுயமரியாதை வாழறதுக்கு ஒரு வழி எதுக்கு? மாம்பழம் சின்னத்தில் நீ ஓட்டு போட்டீங்கன்னா அது உண்மையா நடக்கும்.